அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. விஜயோட வீட்டுக்கு அந்த ராஜேஸ்வரி ஆள், அதாவது விமலா வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஃபோன் கால் வந்ததுமே விஜய் பத்தினா யாரு என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. மல்லி இது எதிர்பார்க்கல. நாம அவங்க பின்னாடியே போலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்ல, ஆனா விஜய் வேணாம் மல்லி, பின்னாடி எல்லாம் போக வேணாம், ஏன்னா அந்த லேடி யாருன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. அது ராஜேஸ்வரி ஆள் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. மல்லி இல்லைங்க, என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்லும் போது விஜய் இல்ல மலி, இது எல்லாமே முழுக்க முழுக்க ராஜேஸ்வரியோட வேலை தான். ஏன்னா நம்ம என்ன பண்றோங்க, எங்க போறங்க வரங்க அப்படின்றது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்றது தான் அந்த ராஜியோட வேலை. போதாத குறைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்கிற விஷயத்தையும் அவன் தெரிஞ்சுக்கிட்டு நம்மள வேவு பார்க்க ஆரம்பிச்சுட்டான். கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு ஆள் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் ஆபீசர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்கன்னா அவங்களோட ஐடி கார்டு எல்லாமே தப்பா இருக்கு. இதுக்கு காரணமா இருக்கிறது கண்டிப்பா ராஜி தான். இது எல்லாமே அவளோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. சோ இதுக்கப்புறம் மல்லி சரிங்க, நம்ம ரேணுகாக்காவை இதுக்கப்புறம் வீட்டுல வச்சிருக்க கூடாது. அதாவது நம்ம கதிரேசன் கிட்ட சொல்லி ரேணுகாக்காவை கொண்டு போயிட்டு கதிரேசன் கிட்ட ஒப்படைச்சிடணும். இதுதான் நமக்கு கரெக்டான ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட சொல்றாங்க. விஜய் ஆமா மல்லி, நீ சொல்றது கரெக்ட் தான். பட் ஆனா இப்ப கொண்டு போயிட்டு ரேணுகாவை கதிரேசன் கிட்ட ஒப்படைச்சா கதிரேசன் என்ன ரியாக்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா ஒருவேளை நம்மளே ரேணுகாவை யாருக்கு தெரியாம ஒளிச்சு வச்சிருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரியும் யோசிப்பாரு. இப்ப என் பொண்ணு மனநிலை அற்றவளா இருக்கிறான். சோ அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே புரியல அப்படின்ற மாதிரி விஜய் பார்த்தீங்கன்னா மல்லி கிட்ட சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அன்னபுண்ணியமாவுக்கு ஒரு பயம். அதாவது இப்ப ரேணுகாவை கொண்டு போயிட்டு கதிரேசன் கிட்ட விட்டா சோ எப்படியாவது ரேணுகாவை குணப்படுத்தி விஜயோட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் ஒரு பக்கம் முடிவு பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபுண்ணியமா ஒரு பக்கம் பயப்படுறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.